லாலிபாப்பின் மேல் சாக்லேட்டை வச்சு மட்டும் இல்ல உருளைக்கிழங்கு வச்சு ரொம்பவே சூப்பரா ரெடி பண்ணிடலாம். ரெண்டே பொருள் வச்சு நல்ல ஒரு கிறிஸ்பியான லாலிபாப் எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குயிக்கா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பண்றதுக்கு வேக வச்ச 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இதை ஒரு ஸ்மாஷர் வச்சு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாம மாவு போல ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இது போல நல்ல ஒரு மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ இது கூட 100 கிராம் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. மொத்தமா ஒரேடியா சேர்த்துற வேண்டாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கிழங்கோட ஈரப்பதமே இதுக்கு போதுமானதா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மாவு சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இதை ஒரு பிளேட் போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுடலாம். இப்போ இந்த மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கோலி குண்டு சைஸ்க்கு உருட்டிக்கலாம். ரொம்பவும் பெருசா உருட்டிடாதீங்க, அப்புறம் கிறிஸ்பியா வராது. இதே போல மீதி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். லாலிபாப் பிடிக்கும்ன்றவங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பாப்பா எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதோ இதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பால்ஸ் எல்லாம் உள்ள சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வந்தது இதை வெளியே எடுத்துடலாம். நல்ல லைட்டான ஒரு பொன்னிற கலர் வந்ததும் எண்ணெய் ஃபில்டர் பண்ணிட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேல கொஞ்சமா கருத்தூள், கொஞ்சமா கசூரி மேத்தி சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்களும் இதே போல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.